ராசா, கனிமொழி உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள 2G ஊழல் வழக்கின் இறுதி விசாரணையை மீண்டும் பாட்டியாலா நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. 1,78,000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக கூறப்படும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு டெல்லி பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா, கனிமொழி MP உள்ளிட்ட 17 பேர் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இவ்வழக்கின் இறுதி விசாரணை நவம்பர் 10ஆம் தேதி துவங்கும் என்று நீதிபதி OP சைனி அறிவித்திருந்தார். ஆனால் கூடுதல் சாட்சிகளிடம் விசாரணை நடத்த சிபிஐ முடிவு செய்துள்ளதை சுட்டிக்காட்டிய குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வக்கீல்கள் இறுதி விசாரணை துவங்கும் தேதியை ஒத்திவைக்க கோரினர். இதை ஏற்ற நீதிபதி OP சைனி வழக்கின் இறுதி விசாரணையை டிசம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதன்படி 2G வழக்கு வெள்ளியன்று நீதிபதி சைனி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பு வக்கீல் ஆனந்த் குரோவர் ஆஜராகி சிபிஐ தரப்பில் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ள 5 சாட்சிகளிடம் வாக்குமூலம் வாங்க வேண்டியிருப்பதால் இறுதி விசாரணை துவங்குவதற்கு மேலும் கால அவகாசம் வேண்டும் என்று கூறினார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சைனி புதியதாக சேர்க்கப்பட்ட சிபிஐ சாட்சிகளின் வாக்குமூலம் ஜனவரி 27ஆம் தேதி பதிவு செய்யப்படும் என்றார். புதிய சாட்சிகளின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பிறகு வழக்கின் இறுதி விசாரணை துவங்கும் என கூறி வழக்கு விசாரணையை மீண்டும் ஒத்திவைத்தார். ராசா, கனிமொழி தவிர ஸ்வான் டெலிகாம் நிறுவன அதிபர்கள் சாஹித் பால்வா, வினோத் கோயங்கா, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார், ஹிந்தி பட அதிபர் கரீம் மொரானி உள்ளிட்ட 14 தனிநபர்கள், கலைஞர் டிவி உள்ளிட்ட 3 நிறுவனங்கள் மீது இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.